நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். நவம்பர் மாதத்தை காட்டிலும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கமாக இருந்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முழுமையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆரம்பிக்கிற சில காரியங்கள் மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி அது அற்பமாக இருக்கலாம். அட இவன் என்னடா இதை பண்ணுறான், அட என்னடா இவன் இதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அற்பமான காரியமாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப அற்பமாக உங்களை நினைக்கலாம். நீங்கள் செய்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, இதெல்லாம் ஒரு பெரிய படிப்பா, இதெல்லாம் ஒரு 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 தொழிலா அப்படின்னு நம்ம செய்கிற எல்லா காரியத்தை குறித்து ரொம்ப அற்பமாக என்றாங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே யோபு எழுதின சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆண்டவருடைய ஆரம்பம் அது அற்பமாக மனுஷங்க கண்களுக்கு தெரியும். என்னடா இதுதான் இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் இருக்குது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சுஜிப்பு மேட்ரு, இதெல்லாம் தூசி அப்படின்னு அவங்க பார்க்குற அளவுக்கு தான் அது அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அதை எப்படி முடிய பண்ணுறார் தெரியுமா? சம்பூர்ணமாக மாற்றுகிறார். நீங்கள் தொடங்கின ஒரு காரியம் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அற்பமாக இருந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. மற்றவங்க உங்களை ரொம்ப ஏளனமாக பேசினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. மற்றவங்க இதெல்லாம் என்ன பெரிய விஷயமான்னு சொல்லி உங்களை குழப்பினாலும் கவலைப்படாதீங்க. காரணம் அதற்கு முடிவு அவங்க சொல்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். கர்த்தர் அந்த அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கிச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அது ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். அற்பமாக இருக்கிற ஆரம்பம், ஆனால் கர்த்தர் அதுக்கு பின்னாடி ஒரு பிரைட்டான ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்காரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு படிப்பும் மற்றவங்களுக்கு முன்னாடி பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பதவி கிடைக்கும் போது, ஒரு வேலை கிடைக்கும் போது, அதில் நம்ம செழித்து மேலே வரும்பொழுது, நம்ம உயர்வடையும் போது, ஆனால் நம்ம எப்படியோ என்னமோ நினச்சோங்க அவன் மேலே வந்துட்டான்னு சொல்லி அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்கள் அற்பமான ஆரம்பத்தை மனுஷங்க கேவலப்படுத்துகிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை கர்த்தர் பூர்ணம் மாற்றுவார். ஏழையாக நீங்கள் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், உங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமாக பார்க்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் வருகிற இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அதை முழுமையடைய செய்வாராக. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இருந்த நிலைமையில் இருக்க போவதில்லை. உங்க ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் டிசம்பர் மாதத்திலே செய்து முடிப்பாராக. நான் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you.